அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்த நடிகை வராதனால எல்லாருமே டென்ஷனாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசி வராங்க. இதை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நந்தினி வந்து கதிர் மேலே சந்தேகப்படுறாங்க, நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. ஆனால் கதிர் வந்து நான் கூப்பிடல அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்லிவிட்டு அறிவுக்கரசி கிட்ட சண்டை போடுறாரு. நீ ஏன் இங்கே வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அறிவுக்கரசி நேராக ராவணனுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராவணன் சொல்கிறாரு, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அறிவுக்கரசி உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, கதிருக்கு இந்த இடத்த நீங்கள் டபுள் டாக்குமெண்ட் பண்ணி தானே வாங்கி கொடுத்தீங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராவணனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அறிவுக்கரசி, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதை நீங்கள் தான் ஆதி குணசேகரன் கிட்ட சொல்லி நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராவணன், இந்த ஃபங்க்ஷன் முடிட்டோம், உடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி சொன்ன மாதிரியே ஆதி குணசேகரன்கிட்ட ராவணன் சொல்கிறாரு, இந்த நல்ல காரியத்தோடவே இன்னொருத்தையும் பேசி முடிச்சிருவோம், தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம் எப்போ பண்ண போகிறீங்க, சீக்கிரமாக பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த கதிர் ராவணன் கிட்ட கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் அறிவுக்கரசி உங்களை கேட்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ராவணன் அப்படிலாம் இல்லை, நானாக தான் ஜென்ரலாக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராவணன் பண்ண தப்பு அறிவுக்கரசிக்கு தெரிஞ்சிடுச்சு. இதனால் அறிவுக்கரசி சொல்கிறதெல்லாம் ராவணன் கேட்பாரா, இல்லை அறிவுக்கரசி எப்படியாவது கொல்லணும்னு முயற்சி பண்ணுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.